வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்டர் ரகம். யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதிமுகவில் பார்த்திங்கன்னா நிறைய மாற்றங்கள் நடந்துட்டு வருது. மொதல் ஓபிஎஸ் இணைக்கவே மாட்டோம்னு சொல்கிறாங்க அப்படின்ற ஒரு பேச்சு தான் நமக்கு பார்த்துருப்போம். இப்போ பார்த்திங்கன்னா ரீசெண்டாக ஒரு முன்னாள் அமைச்சர் வீரமணி சசிகலா ஓபிஎஸும் இந்த மன்னிப்பு கடிதம் கொடுத்தா இணைச்சிக்கலான்ற மாதிரி, அதாவது எம்பி எலெக்ஷன் தோல்விக்கு அப்புறம் இதை சொல்கிறாரு. ஜெயக்குமார் முடியாதுன்னு சொல்லிட்டாரு. செல்லூர் ராஜாலாம் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி மறைமுகம் விமர்சிக்கிறாரோ அப்படின்ற ஒரு கேள்வி தான் இருக்குது. ஏன்னா எம்ஜிஆர் ஜெயலலிதா கிடையாது, நாங்கள் கிடையாது ஜெயிக்கிறதுக்கு. ஸோ இது எடப்பாடி பழனிசாமி குத்தி காமிச்ச மாதிரி தான் எல்லாருமே பார்க்குறாங்க. எம்ஜிஆர் ஜெயலலிதா மாதிரிலாம் எடப்பாடி கிடையாதுங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு எவ்வளோ வாக்கு வங்கி இருக்குன்னு இதுதான் காமிக்குது. எம்பி எலெக்ஷனில் இவ்வளோ இடத்துல தமிழ்நாடு ஃபுல்லாக தான் தோல்வி, மதுரையில் மட்டும் தோல்வி கிடையாதுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா மூஞ்சில் அடித்த மாதிரி பேசியிருக்காரு. இதை இந்நேரத்துக்கு ஓபிஎஸ் சுற்றுப்பயணம் போனால் அதுவுமே மிகப்பெரிய லெவலில் தாக்கத்தை ஏற்படுத்துட்டாங்க. அதனால் ஓபிஎஸ்க்கு எதிராக தென் மாவட்டங்கள் நிறைய இடத்துல அதிமுக உதயகுமார் டீம் பார்த்தீங்கன்னா போஸ்ட் அடித்து ஓட்டிகிட்டே வராங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் முடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.